SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு JNU, அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருந்து பேராசிரியர் ஜெகநாதன் அவர்கள் இணைந்துடன் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. வாருங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் அருண். சாணக்கிய நேயர்களுக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் சார், நீங்க இப்போ JNUல இருந்தாலும் முன்பு பல காலம் ஜம்முல இருந்து பேராசிரியராக பணியாற்றியவர். உங்களுக்கு ஜம்முல பணியாற்றுறீங்க அப்படின்றத தாண்டி உங்களுக்கு அகாடமிக்கல் ரீதியிலாகவும் பொலிட்டிக்கல் ரீதியிலாகவும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பல விஷயங்கள் குறித்து இன்டெப்தா தெரியும். இப்போ நம்ம சமீபத்துல பார்த்து வரக்கூடியது எல்லாமே ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான். மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மீண்டும் பீக் ஆகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் சென்ட்ரிக் இஷ்யூஸ். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான 2 பில், ஒன்னு ரீஆர்கனைசேஷன் பில், இன்னொன்று டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போதும் POK பத்தி பேசினது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அக்ராஸ் த பார்டர் டூ. ஸோ இப்படி இருக்க காஷ்மீர்ல ஏற்பட்ட மாற்றங்கள் 370 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இது சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன என விவாதங்கள்லாம் வந்திருக்கிறது. அந்த குறிப்பா இந்த 370 ரிமூவலை உச்ச நீதிமன்றம் சரி என தீர்ப்பளித்தது இதற்கு வலு சேர்த்திருக்கிறது. ஆஸ் அ ஃபார்மர் ரெசிடென்ட் அண்ட் அங்கேயே இருந்து அது தெரிந்தவர் என்ற அடிப்படையில் இந்த 370 அப்ரகேஷன் அப்படின்றதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது என்னுடைய பர்சனல் அனுபவம், அதை சார்ந்த என்னுடைய எக்ஸ்பர்டீஸ், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் 2013 ஜம்மு காஷ்மீர்ல பாதுகாப்புத்துறையில நான் ஜாயின் பண்றேன். எங்களுடைய இது என்ன, மத்திய பல்கலைக்கழகத்துல பாதுகாப்புத்துறையை நிறுவனம், வலுப்படுத்தணும், அங்க அகாடமிக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய ரிசர்ச் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி தான். அதனால எனக்கு 2013 இருந்து நான் 2023 வரைக்கும் நான் அங்க நடந்த ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் மிக அருகாமையில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பல தலைவர்களோட அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள், 2 முதலமைச்சர்கள் பார்த்திருக்கேன், 3 முதலமைச்சர் பார்த்திருக்கேன். அவங்களோட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடிய, இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அப்ப அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது. நீங்க இப்ப இந்த முதல்ல நான் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு 370 ஆர்டிகல் 370 நீக்கியது சரியா, அரசியலமைப்பு சட்ட ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமா அப்படின்று அதை எதிர்த்த 2019 ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை எதிர்த்து மனுக்கள் தாக்கப்பட்டிருந்தது உச்ச நீதிமன்றத்தில். கிட்டத்தட்ட ஒரு 23 வழக்குகள், வெவ்வேறு காரணங்களாக இதை சார்ந்த வழக்குகள், பட் வெவ்வேறு நபர்களால் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரே இதாக விசாரித்து, ஒரு கிளப் பண்ணி ஒரே விசாரணையாக நடத்தி, இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், இது ஒரு அபெக்ஸ் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அவங்க விசாரிச்சு இன்னைக்கு ஆமா அது ஒரு மிக மிக வரவேற்கப்படக்கூடிய விஷயம். இது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு. ஏனென்றால் என்னை போன்ற ஒரு அரசியல் நோக்கர்கள், நீங்க ஜம்மு காஷ்மீர்ல, இங்க மற்ற மாநிலத்தில இருந்து நீங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல போய் ஒரு 10 வரை இருந்தீங்கன்னா நமக்கு அந்த உண்மையான நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியும். நான் அந்த 2019க்கு முன்னும் நான் அங்க இருந்திருக்கேன், 2019க்கு அப்புறம் அங்க இருந்திருக்கேன். ஸோ அதனால அந்த டிரான்சிஷன் என்னால ஃபீல் பண்ண முடியும். பர்சனலா நம்ம அங்கே இருந்தனால குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம், நான் பிரீஃபா சொல்றேன், ரொம்ப ஹிஸ்டரி உள்ள எலாபரேட் பண்ணல. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர் அந்த 370 ஆர்டிகல் 370 அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வலுக்கட்டாயமாக அதுல திணிக்கப்படுகிறது. அதன் மூலம் ஒரு சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர் கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகுச்சுன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலம்
நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வரம்புக்கு உட்படாமல் வெளியில் இருந்து கொண்டிருந்தது. அதாவது என்னென்ன ரூல்ஸ் இருந்தாலும் அது கான்ஸ்டிடியூஷன் வந்து டைரக்டா அப்ளை ஆகாம பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக தான் வந்து அதை வந்து அங்க அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுதான் ஒரு முறையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், பண்ணிட்டு இருந்தோம் 1947 அப்புறம். அதுக்கு 2 வந்து மிக அதாவது ஒரு அரசியல் நோக்கெல்லாம் பார்க்கும்போது 2 பிக்கஸ்ட் மிஸ்டேக் நம்ம பண்ணது. நான் குறிப்பிட்ட தலைவரை வந்து நான் குறை சொல்லல. ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணது நம்மளுடைய அன்றைய இருந்த அரசியல் தலைவர்கள். ஒண்ணு வந்து 1947 நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னும் போது நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்தியாவோட சேர்ந்தாங்க. இந்தியாவோட சேர்ந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளிட்டே போனாங்க. பார்ட்டிஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த 19 அக்டோபர் ஜூலைல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் வந்து அவர் சைன் பண்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பாகிஸ்தான் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து நாங்க வந்து இந்தியாவோட போக மாட்டோம், நாங்க வந்து பாகிஸ்தானோட போக மாட்டோம், நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சு அன்றைய இருந்த மகாராஜா ஹரிசிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ப்ராக்சி, அதாவது ஒரு தீவிரவாதிகளை கபாலிஸ் சொல்ற ட்ரைபல் ரைடர்ஸை விட்டு ஸ்ரீநகரை வந்து கேப்சர் பண்ண பாக்குறாங்க. அப்ப ஸ்ரீநகரை கேப்சர் பண்ண வந்து பார்க்கும்போது அவங்க மகாராஜா படை வந்து அவங்களால வந்து அதை தாங்க முடியல. அதனால இந்தியாவோட வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, நீங்க எங்களுக்கு வந்து ராணுவ சப்போர்ட் வேணும், ராணுவத்தை வந்து அனுப்பி இந்த தீவிரவாத தாக்குதல் இருந்து அவங்க வந்து கைப்பற்றதுக்கு முன்னாடி எங்களை காப்பாற்றுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து நீங்க வந்து இந்தியாவோட சேரணும் வந்து நீங்க அக்செஷன்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன். அதன் பிரகாரம் வந்து அவங்க சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய படைகள் அவங்களை அழித்து விரட்டி இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீரை தாண்டி அடித்து விரட்டி இருந்த போது நம்ம திடீர்னு வந்து நம்மளே வந்து சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை வந்து நம்மளே வந்து பிரகடனப்படுத்துறோம். அது வந்து ஒரு பண்ண பெரிய தப்பு. பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் உருவாகிறதுக்கும் நம்ம காரணமாக இருந்திருக்கோம். ஆர்மியை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்றோம். அங்கிருந்து வர ஆர்மியெல்லாம் வந்து இங்க ஸ்ரீநகர் அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு இந்த பக்கம் வந்து வர மாதிரி பண்ணி அது வரைக்கும் அது பாகிஸ்தான் இது வரைக்கும். ஸோ ஜம்மு காஷ்மீரோட ஜம்மு ரீஜியன், காஷ்மீர் ரீஜியன், அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பான ஒரு கணிசமான ஏரியா வந்து அந்த பாகிஸ்தான் பக்கம் இன்னும் வந்து இருக்கு. அதான் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் சொல்றோம். ஒன்றிணைந்த ஒரு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பகுதி வந்து அந்த பக்கம் வந்து இருக்கு. அது சீஸ்ஃபயர் காரணம். அது வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணோம். அன்னைக்கு வந்து நம்ம சீஸ்ஃபயர் பிரகடனப்படுத்தாம இந்த கபாலியில் அழித்து விட்டு இருந்தோம்னா நம்ம இன்னைக்கு அது முழுமையான ஜம்மு காஷ்மீர். அதுதான் மகாராஜா எழுதி கொடுத்தாரு. எங்க ஜம்மு காஷ்மீர் மகாராஜா எந்த கண்ட்ரோல் அதான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. 2வது விஷயம் வந்து இதை வந்து ஐநா சபைக்கு எடுத்துட்டு போனது. அது வந்து ஒரு பெரிய தவறு பண்ணது. நம்ம ஐநா சபைக்கு இது எடுத்துட்டு போனதுனால என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து நீங்க வந்து ஒரு மக்களோட கருத்து கணிப்பு, ஓட்டு கணிப்பு இருக்கு, அவங்க எந்த பக்கம் யார் பக்கம் சேர்றாங்களோ அவங்க தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளபிசைட்னு சொல்லுவாங்க. அந்த இது பண்ணது, அது பண்ணது நம்ம 2வது தப்பு. ஆனா ஈவன் ரெசல்யூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா 3 கண்டிஷன் சொல்லுது. அதை வந்து 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ராணுவத்தை வந்து பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் வந்து வித்ட்ரா பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச்சு தொடங்கணும். அதுதான் ஒரு கண்டிஷன் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும். இது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து வித்ட்ரா பண்ணல, பண்றதுக்கு உண்டான எந்த முயற்சி எடுக்கல. ஆனா வந்து இது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. வாக்கெடுப்பு நடத்தணும்னா முதல்ல ஆர்மி வித்ட்ரா பண்ணணும். ஆர்மியை வச்சு நீங்க எப்படி வாக்கெடுப்பு பண்றீங்க? இதுதான் ஒரு புராண ஹிஸ்டரி. ஸோ இதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் வந்து அந்த ஆர்டிகல் 370 மூலமா ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் மூலமா என்னாச்சுன்னா, அங்க வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்ற குடிமகன்களுக்கு, மற்ற மாநிலத்தில் வைக்கக்கூடிய இந்திய குடிமகனுக்கு அளிக்கப்பட்ட இந்த சலுகைகள், குறிப்பாக ரிசர்வேஷன்ஸ், சில சலுகைகள், விமன் ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதெல்லாம் வந்து அங்க அப்ளிகபிள் ஆகல. ஏன்னா அவங்க ஜம்மு காஷ்மீர்ல அவங்களுடைய தனி அரசியலமைப்பு சட்டம் வச்சிருந்தாங்க, தனி கொடி வச்சிருந்தாங்க, அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு உண்டான ஜென்யூன் அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டது. இது வந்து 2019 வந்து இந்த ஜேஎன்கே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டாந்து அதே ஆர்டிகல் 370 மூலமா தான் நம்மளுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு அமல்படுத்துறதுக்கு ஜனாதிபதியோட ஒரு ஆர்டர் மூலமாகத்தான் வந்து அது நோட்டிஃபை பண்ணப்படும். அதே நோட்டிபிகேஷன் மூலமா அந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணி இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் பில் ஆக்ட் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து 2ஆக பிரிக்கிறது, 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் யூனியன் பிரதேசம் வித்தவுட் அசம்பிளி. அங்க வந்து அசம்பிளி கிடையாது, அது வந்து டைரக்ட் யூனியன் டெரிட்டரி. ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு அசம்பிளி.
ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து அந்த டைம்ல 2019 வந்து பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்ப அங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்கேன். பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வந்து மீடியால வந்து அரசியல் கமெண்டேட்டர்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி அங்க வந்து பிரளயம் வெடிக்கும், ரத்த வெள்ளம் ஓடும், மக்கள் வந்து புரட்சி பண்ணுவாங்க, ராணுவம் வந்து இது பண்ணுன்ட்டு. ஆனா அது எந்த ஒரு பெரும்பாலும் அது அது பெரும்பாலும் எதிர்பார்ப்பாக இருந்தது. அது ரத்த வெள்ளம் ஓடாதா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தது மாதிரி they awaited the time. ஆமா எதிர்பார்த்தாங்க. ஆனா அன்றைக்கு இருந்த வந்து ஒரு புல்லட் கூட, ஒரு ஃபயர் ஷாட் கூட பண்ணாம, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. எந்த ஒரு சாதாரண குடிமகன்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் எதுவும் பண்ணாம வந்து அந்த இதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீரோட மக்கள் வந்து நான் இருந்தப்போ பாருங்க, அங்க வந்து இந்த 2 ஃபேமிலி, ஒன்னு அப்துல்லா ஃபேமிலி, இன்னொன்னு வந்து முஃப்தி முகமது ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர் பாலிடிக்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு டைனஸ்டிக் பாலிடிக்ஸ். ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கரப்ஷன், இவங்க வந்து கரப்ட் பீப்புள்னு. அது ஜம்மு பீப்புளா இருந்தாலும் சரி, அது காஷ்மீர் பீப்புளா இருந்தாலும் சரி. காங்கிரஸோட அவங்களுடைய இது வந்து ஒரு 90லேயே வந்து அவங்களுடைய செல்வாக்கு வந்து குறைந்து போயிட்டு வருது. ஏன்னா காங்கிரஸ் வந்து காஷ்மீரை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அது நம்ம வரலாறே சொல்லும். அவங்க அந்த காங்கிரஸோடைய பாலிசினால தான் வந்து அங்க நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், துஷ்பிரயோகங்கள் ஏகப்பட்டது நடந்தது. இப்போ இந்த 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 ஒரு கடந்த 2019 3 வருடமாக வந்து ஒரு மேஜரா வந்து எந்த ஒரு சாதாரண ஒரு மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸோ இது பெரிய லெவல்ல அங்க நடக்கல. தீவிரவாதிகளும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கு முழுமையான காரணம் வந்து என்னன்னா, ஒரு மல்டி ப்ராங்க்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா மக்களையும் வந்து எங்கேஜ் பண்ணணும், அவங்களுக்கு தேவைப்படிய அன்றாட கவர்னன்ஸ் டெலிவரிஸ் வந்து கரெக்டா பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, பிளாக்ஸ் லெவல்ல, வில்லேஜை வந்து எம்பவர் பண்ணாங்க. அதாவது பேக் டு வில்லேஜ்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி வில்லேஜ் லெவல்ல பிளாக் டெவலப்மெண்ட் கவுன்சில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் பண்ணாங்க. முதல் முறையாக வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் நடத்தி அங்க வந்து எலெக்ஷன் நடத்தி அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அது மூலமா டைரக்டா ஃபண்ட் போச்சு. அந்த ஃபண்ட் மூலமா வந்து அங்க இருக்கிற லோக்கல் ஏரியா வந்து டெவலப் பண்ணாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஓவரால் மேக்ரோ டெவலப்மெண்ட் சொல்ற மாதிரி மேக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து இன்னும் ஸ்ரீநகருக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. இப்ப முதல் முறையாக ட்ரெயின் வரப்போகுது. அநேகமாக மார்ச் மாசம் வந்து இப்போ ட்ரையல் போயிட்டு இருக்கு. மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், 8 லேன்ஸ் ரோடு, அங்க வந்து இன்டீரியர் ஏரியா, அது வந்து ஒரு மலை பிரதேசம், ஒரு பிளைன் ஏரியா கிடையாது, மடிப்பு மலைகள். காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லேண்ட் அதிகம், ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபிலிட்டிக்காக கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபிலிட்டி இருந்தால் தான் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கிடையாது. இப்போ கடந்த 5-6 வருடங்களா நான் பார்க்குறேன், 10 வருடங்களா பார்க்குறேன், நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐஎம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஐஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஃபுட் டெக்னாலஜி பார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டூரிசம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த வருடத்துல மட்டும் 2 கோடி டூரிஸ்ட் ஃபுட்ஃபால் இருப்பதா டேட்டா சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலைன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்து 2014 வந்து ஸ்ரீநகர் போனேன், காஷ்மீர் போயிருக்கேன், டிராவல் பண்ணியிருக்கேன். நான் காஷ்மீர்ல எல்லா மாவட்டத்துக்கும் இன்டீரியர்ல டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கடுமையான ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். எங்க பார்த்தாலும் ரோட்ல வந்து நீங்க ஆர்மியை பார்க்க முடியும். நான் அதே 2016 போயிருக்கேன். அந்த புர்கான் வாலி கில்லிங் அப்போ 17, 18, 19, 21, 21 போனேன். அப்போ நான் போயிட்டு வந்து நீங்க தனியாவே நான் ஆட்டோவை எடுத்துட்டு நான் எல்லாம் ஸ்ரீநகர் எல்லாம் சுத்தி பார்த்தேன். நீங்க ஒரு இடத்துலயும் ராணுவத்தை பார்க்க முடியாது. நீங்க எல்லாமே வந்து சிஆர்பிஎஃப் போலீஸ் தான் இருப்பாங்க, அது செக்யூரிட்டி இருப்பாங்க. நீங்க கன்ஸே வந்து பார்க்க முடியாது. முதல்ல வந்து ஒரு 100 அடிக்கு ஒரு கன்னோட AK-47 வந்து நீங்க வந்து ஆர்மி ஆஃபீஸரை பார்க்கலாம். ஆர்மி டிப்ளாய்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருந்தது. இப்போ வந்து அந்த இதுல டூரிசம் நல்லா ஃப்ளோரிஷ் ஆகுது. பசங்க வந்து நிறைய படிக்க வராங்க, காலேஜஸ்க்கு வந்து படிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்த ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் முக்கியமானது வந்து அவங்க லோக்கல் மக்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நான் போனப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பெரிய இஷ்யூ. மின்சார தடை வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து, அது குறிப்பாக இந்த குளிர் காலத்துல வந்து ஒரு 12 மணி நேரம் கரண்ட் இருக்காது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அன்இன்டரப்டட் கரண்ட் சப்ளை கிடைக்குது. மெயின் பேசிக்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தாலே மற்ற பிசினஸ் எல்லாம் அங்கே ஃப்ளோரிஷ் ஆகும். டூரிசம் ஃப்ளோரிஷ் ஆகும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃப்ளோரிஷ் ஆகும். அது நடந்துட்டு இருக்கு. இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கடந்த 3 வருடங்களாகவும் சொல்ல முடியாது. நான் சொல்றது ஒரு 10 வருடங்களாகவே அது எக்கனாமிக் மேப்ல வந்து அவங்க வந்துட்டாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் டேட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜம்மு காஷ்மீரோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாவோட ஜிடிபின்னு பாத்தீங்கன்னா less than 3%. அந்த less than 3%ம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வர டேட்டா வந்து நம்ம நம்ப முடியாது. அதை அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு நம்ம 3% சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப கரப்டா இருக்கு. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம்னு ரிப்போர்ட் வந்துடும்.
அது மூலமா இவ்வளவு ஜிடிபின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட்டா வரும். ஆனா அந்த டேட்டா வந்து ரிலேபிள் டேட்டா கிடையாது. அது வந்து இங்க இருக்கிற நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன்ஸ் வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி வந்து கவர்னர் சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம டேட்டா அனுப்பக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிட்டு தான் நம்ம டேட்டா அனுப்பணும்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு வந்து அப்வர்ட் கவ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து அதுக்கு முக்கியமான வந்துன்னா அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து அங்க கொடுத்துருக்கு. நீங்க மிலிட்டரியை வச்சு எந்த ஒரு மாநிலத்தையோ ஒரு யூனியன் டெரிட்டரி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாநிலத்தை வந்து மிலிட்டரி இல்லாம ஒரு அரசியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும்னா அங்க வந்து கான்ஸ்டிடியூஷனோட லா வந்து அங்க ஒவ்வொரு கார்னருக்கு வந்து அவங்க சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவன் பெனிஃபிட் ஆகும். எல்லாருமே வந்து சமமாக அங்க வந்து நடத்தப்படணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும் வந்து ரிசர்வேஷனே கிடையாது. மற்ற ஸ்டேட்ல வந்து நீங்க அசம்பிளி சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் இருக்கும், எஸ்சிக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கும், எஸ்டிக்கு ரிசர்வேஷன். ஜம்மு காஷ்மீர்ல ரிசர்வேஷனே கிடையாது. 2004ல ஃபருக் அப்துல்லா ஒரு ஆர்டர் கொண்டு வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. டீலிமிட்டேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இருக்கிற சீட்ஸ் தான். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். காஷ்மீர்ல ஒரு மாவட்டம், குறிப்பாக அனந்த்நாக்னு ஒரு மாவட்டம். அங்க வந்து பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 1 லட்சம் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1 லட்சம் பாப்புலேஷன், 4 எம்எல்ஏ சீட்டு. அதே நீங்க ஜம்முல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டோட்டல் பாப்புலேஷன் 50 lakhs, 6 லட்சம் 7 லட்சம் பாப்புலேஷன் ஜம்மு ரீஜியன். அங்க பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏ. ஸோ 2 எம்எல்ஏ 6 லட்சம் பேருக்கு, அங்க 4 எம்எல்ஏ 1 லட்சம் பேருக்கு. அப்ப என்ன இது எங்க ஃபேர் ரெப்ரசன்டேஷன்? இது வந்து அன்ஃபேர் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது மாதிரி நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. இன்னொரு டிஸ்பாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது நம்ம பல இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜம்மு காஷ்மீர்ல வந்து மகளிர், அதாவது ஜம்மு காஷ்மீரை சார்ந்த பெண்கள் வந்து மற்ற மாநிலத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா they will lose the property rights. அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஆர்டிகல் 35A வந்து கிளியர்ல சொல்லியிருக்கு. நீங்க வந்து வெளியில வந்து ஹிமாச்சலோ இல்ல பஞ்சாப்லயோ வந்து, ஏன்னா அந்த பாப்புலேஷன் நீங்க டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து டோக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டோக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹிமாச்சல், பஞ்சாப் அதுல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க கல்யாணம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க இவங்க ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து அங்க வந்து போனா இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இவங்க அங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க வித்துட்டு ஒரே ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை வந்து ஹிமாச்சல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ண முடியாது. அது வந்து வேற யாரோ வந்து என்க்ரோச் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ், ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ். இது வந்து ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ். நான் இப்போ வந்து எப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம சொல்லுது. ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா, 2019ல ஜனாதிபதி மூலமாக ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணது வந்து ஜனாதிபதிக்கு பவர் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி சொல்லுது. ரெண்டாவது வந்து ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு இன்டர்னல் சாவர்னிட்டி கிடையாது. அத வந்து அது இந்த ஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் there is no internal sovereignty. அவங்களுக்கு ஒரு தனியா இறையாண்மை கிடையாது. அவங்களுடைய இறையாண்மை இந்தியா. ஏன்னா மகாராஜா ஹரி சிங் எழுதி கொடுத்தப்ப இறையாண்மை இந்தியாவோட சேர்ந்தது அப்படின்னு இந்த 2 பாயிண்ட் வந்து கிளியரா வந்து சொல்றாங்க. 3வது பாயிண்ட், நம்மளுடைய மகாராஜா ஹரி சிங் வந்து அவர் எதுக்காக எப்படி வந்து அந்த அக்செஷன் சைன் பண்ணி கொடுத்தாரோ, மற்ற பிரின்ஸ்லி ஸ்டேட் மகாராஜா கொடுத்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் முழுவதுமாக இன்க்ளூடிங் த டெரிட்டரி விச் இஸ் ஃபால் அண்டர் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், அதுவும் வந்து ஜம்மு காஷ்மீரோட வந்து ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் வந்து ஆணித்தரமாக வந்து ஒரு அசர்ட் பண்ணது இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக. அதனுடைய விளைவாக தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வந்து நம்ம இந்த 2019ல இருந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல் வந்து பண்ணது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அங்க வந்து பஞ்சாயத்து தலைவர்ல பண்ணாங்க. பணம் வந்து டைரக்டா வந்து பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இன்னொன்னு வந்து அப்சர்வ் பண்ணேன். இப்ப ஆந்திர பிரதேஷா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும், இல்ல மகாராஷ்டிராவா இருக்கட்டும், அந்த மாதிரி மாநிலத்துல வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஆட்சியை கலைச்சா நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப திமுக ஆட்சியை வந்து கலைச்சாங்க, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பந்தெல்லாம் நடந்தது. ஆனா ஜம்மு காஷ்மீர்ல வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா நான் வந்து தெருவில் வந்து அவங்களுடைய கேடர்ஸ் வந்து போய் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணதோ, அவங்களுடைய தலைவருக்காக வந்து ஒரு போராட்டம் பண்ணதோ நான் பார்க்கவே இல்லை. என்னோட கண் கூட நான் வந்து ஐம் ஆல்சோ பொலிட்டிக்கல் அப்சர்வர்ல நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த பார்ட்டி கேடர் வந்து நீங்க ஏன் பண்ணல, ஏன் ஒரு கேடர் வந்து ஒரு 100 பேர் கூட உங்களுக்கு கேடர் கிடையாதா, போய் ஏன் பண்ணல நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ அது வந்து என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தி இருந்திருக்காங்க. நமக்கு வேற வழியே இல்லையா, இந்த முஃப்தி முகமது சயீத் இவங்க 2 பேர் தானா, அவங்க 2 பேரும் வந்து இந்தியாவோட இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி ஜியோ பொலிட்டிக்கலா வந்து நிறைய பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பார்கெனிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால கரப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க எப்பெல்லாம் டெல்லி வந்து அங்க ரொம்ப கரப்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுதோ, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இங்கிருந்து என்ஐஏ ரைட் பண்ண முடியாது, இடி ரைட் பண்ண முடியாது, ஜிஎஸ்டி வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.
ஸோ அப்போ என்னன்னா அப்புறம் அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அங்கே நிறைய பணம் வந்து பம்ப் பண்ணுறாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரெவன்யூ ஜென்ரேஷன் எதுவும் வரல. ஸோ இட் இஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்ஃபேர். ஏன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்க பண்ணும்போது ஏன் ஒரு வழி பாதையா இருக்கு, நம்ம கொடுக்க மட்டும்தான் செய்யறோம், திருப்பி வரலன்ற ஒரு திருப்பி இன்னும் ஏன் வர மாட்டேங்குது? அப்படி ஏன் வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும்? எல்லா மாநிலங்களும் சரியா சமமாக தானே ட்ரீட் பண்ணணும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது ஆல் ஆர் ஃப்ரீ அண்ட் எல்லாமே வந்து ஈக்குவல் பிஃபோர் த லா. கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது எல்லாருமே ஒரு குடிமகனை வந்து ட்ரீட் பண்ணணும். இது வந்து அப்புறம் அந்த குஜர்ஸ், பஹாடிஸ் குறிப்பாக, அதாவது ட்ரைபல்ஸ், எஸ்சிஸ், அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸே கிடையாது. அவங்களால அவங்களுக்கு வந்து அவங்களால கேண்டிடேட் நிக்க வைக்க முடியாது. அவங்க தொகுதியிலே வந்து அவங்க கேண்டிடேட் எலெக்ட் பண்ண முடியாது. ஸ்ரீநகர்ல இருந்து அவங்க ஒரு கேண்டிடேட் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க யாரெல்லாம் லாயலா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு வந்து போட வேண்டிய ஒரு கட்டாயம், வேற ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ அது பொலிட்டிக்கல் வாய்ஸ் வந்து சப்ரஸாக இருந்தது இந்த மாதிரியான மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ அப்போ இங்கே சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி இங்கே இருக்கு. ஸோ இந்த 2019 மூலமா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமா சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர்ல. அந்த 2019 ஆக்ட் மூலமாக பண்ணது. நான் பொலிட்டிக்கலா வந்து இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து சார் இதுக்கப்புறம் இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இதுல எப்படி தாக்கம் இருக்கும் அப்படின்றதுதான் சார் முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இதுல வந்து நம்ம டிப்ளமேட்டிக்கல் ரீதியா, ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியா அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, பாஜக அதாவது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளும் கட்சியாக இருக்கிறது. அவருக்கு வந்து ரெக்கார்ட் 3rd டேர்ம் வேணும்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் கங்கணம் கட்டி வேலை செய்வதை நம்ம பார்க்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி மூவ் ஆர் கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கு. இப்படி முதல்வர்களை கூட அப்படி கால்குலேட்டட் பண்ணிதான் நியமித்திருக்கிறார்கள். சோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஜம்மு காஷ்மீர்ல இப்படி முக்கியமான மூவ் 2019 இருந்து இப்ப வரைக்கும் 2019 முன்னாடி எடுத்த மூவ்ஸுமே கூட எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு, எக்ஸிக்யூட்டட், வெல் எக்ஸிக்யூட்டட் மூவ்ஸா தான் எல்லாரும் ரேட் பண்ணப்படுது. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல தீர்ப்பு வந்திருக்கு. பிஓகே பத்தி அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் பேசி வருகிறார். ரீஆர்கனைசேஷன் பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பிஜேபி இதை எப்படி நார்த் இந்தியா ஃபுல்லா யூஸ் பண்ணும், குறிப்பா அவங்களோட அடிப்படை வாக்குறுதிகள்ல, கொள்கையில, ஐடியாலஜில இது அடிப்படையான விஷயம். இதை எப்படி பாஜக முன்னெடுத்து செல்லும்? 2019 அப்புறம் நடந்த மாநிலங்களவை, அதாவது மாநிலங்கள் தேர்தல், பல மாநிலங்கள் தேர்தல் நடந்தது கடந்த 2-3 வருஷமா. அங்க எங்கேயுமே வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண கிடையாது. அவங்க வந்து அங்க என்ன லோக்கல் இஷ்யூஸோ அதான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து இந்த காஷ்மீரை வந்து தங்களுடைய அரசியல் ஆதாயமா அவங்க பயன்படுத்த கிடையாது. இது வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இந்தியாவோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் உண்டானதை வந்து அவங்க வந்து அரசியலா பயன்படுத்த கிடையாது. நானும் பார்த்து கர்நாடகாவில் வந்து இது பெரிய இஷ்யூ பார்க்கப்படுகிறது. அது வந்து என்னன்னா மக்கள் மத்தியில் ஒரு மாதிரியான ஒரு உணர்வை ஒரு கிரியேட் பண்ணிருச்சு. என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிபிளா, ரொம்ப மெச்சூர்டா, குறிப்பாக இந்த மாதிரியான இஷ்யூஸ், அதாவது தேசிய ஒற்றுமைக்கு இதான ஒரு இஷ்யூஸ் வந்து ஹேண்டில் பண்றதுல வந்து ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்றாங்க. இதை வச்சு எதுவும் அரசியல் ஆதாயம் தேட மாதிரி இல்லை அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ். எந்த ஒரு பொலிட்டிக்கல் கட்சியும் வந்து மக்கள்கிட்ட போய் நீங்க ஓட்டு வாங்கணும்னா, நம்பிக்கை வாங்கணும்னா அவங்களுக்கு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அவங்க வந்து தே ஆர் வெரி கிளியர் அபவுட் தர் ஐடியாலஜி. அதை வந்து அவங்ககிட்ட போய் நான் இது பண்ணியிருக்கேன், இதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அது வந்து அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் தான் வந்து ஒரு புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் கூட பார்க்குறேன், நான் யூடியூப்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, தமிழ்நாட்டுக்கும் இதே மாதிரி தமிழ்நாட்டையும் வந்து அவங்க யூனியன் பிரதேசம் மாற்றுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப வந்து சொல்லுவாங்க, ஒரு 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 குழந்தைத்தனமான ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு அறிவு, அதாவது அரசியல் சார்ந்த கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ஒரு ஒரு புரளியை கிளப்புற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து அந்த கோர்ட் வெட்டிட்டுல சொல்லியிருக்காங்க, ஒரு மாநிலத்தை வந்து நீங்க வந்து யூனியன் பிரதேசமா மாற்றணும்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அபரண்ட் ரீசன்ஸ், காசஸ் இருக்கணும். ஜம்மு காஷ்மீருக்கு அந்த காசஸ் ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா இட் இஸ் கண்டெஸ்டட், இட் இஸ் கிளைம்டு பை பாகிஸ்தான், இல்லீகலி ஆக்குபைட். ஸோ அப்போ வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து நீங்க வந்து அதனால வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க மறுபடியும் வந்து நீங்க கான்ஸ்டியூஷன்ல வந்து நீங்க மறுபடியும் அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இணைக்கணும், ஒரு மற்ற அந்தஸ்து மாதிரி அதை கொண்டு வரணும். அப்படிங்கும்போது அதை நீங்க கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். அதுக்கு டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால அவங்க எடுத்திருக்காங்க. அதுவும் அவங்க இந்த 2019 ஆர்கனைசேஷன் ஆக்டை படிச்சீங்கன்னா கிளியரா சொல்லுவோம், அந்த ஸ்டேட்ஹுட், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஹுட் வந்து தே வில் ப்ரொவைட், ரெஸ்டோர். இந்த யூனியன் பிரதேசமாக்குறது வந்து ஒரு டெம்பரவரி தான்.
எப்போ வந்து அங்கே ஸ்டெபிலிட்டி அரசியல், அதாவது எலெக்ஷன்லாம் நடத்தி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே எலெக்ஷன் நடத்தி அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து மறுபடியும் நிலைமைக்கு வருதோ அது வரைக்கும் தான் இந்த யூனியன் பிரதேசம். அதுக்கப்புறம் இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்து அதை ஸ்டேட் குட் ரெஸ்டோர் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அவங்க என்ன பிரதிபலிக்கிறாங்கன்னா, மெயின் ஆர்குமெண்ட்டை விட்டுட்டு டைவர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு போன்ற மற்ற மாநிலங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு அபரண்ட் ரீசன்ஸ் காசஸ் இருக்குமான்னு தெரியல. அப்படியும் வேற சைனா வந்து ஆக்குபை பண்ணிருமா, இல்ல மற்ற இருக்க அண்டை ஸ்ரீலங்கா வந்து தமிழ்நாட்டை வந்து பாதி மாவட்டத்தில் வந்து ஆக்குபை பண்ணுமா, அதுவும் கிடையாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு வேண்டாத வதந்திகள், புரளிகள் தான் வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பட் ஆனா ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ அப்படின்றது வந்து பிரதமர் மோடியோட ஸ்டாச்சரை இன்னும் உயர்த்தி கொண்டே போறதில்லை. ஏன்னா எப்படி அவருடைய கவர்மெண்ட் இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றது உலக லெவல்ல இன்றும் பலரும் வந்து நீங்களே சொன்னது போல ஒரு புல்லட் கூட சுடப்படாமல் இந்த இஷ்யூவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரி பண்ணது முக்கியமான விஷயம் இல்ல. இது வந்து அவரோட ஸ்டேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுன்றது தேர்தலில் எப்படி அவருக்கு பண்ணணும்? இது வந்து இவருடைய நான் மோடிக்காக பேசுறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது வந்து எப்படின்னா நம்மளுடைய இந்திய பிரதமருடைய ஒரு அரசியல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக உயர்த்திருக்கிறது. அது அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிரி நாடுகளாக கருதப்படுகிற பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளும். ஏன்னா சைனா வந்து சிங்ஜியான் ப்ராவின்ஸ்ல வந்து பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களால வந்து அந்த கண்ட்ரோல் வந்து கொண்டு வர முடியல. பட் இது வந்து இவ்வளவு சுமூகமாக ஒரு பெரிய லாஸ் இல்லாம, ஒரு பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்லாம, கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஒரு மாதிரியான ஒரு சுமூகமாக ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டா எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பண்ணது வந்து எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இதே ப்ராப்ளம் தான். அவங்க பலுச்சிஸ்தான்ல இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. கில்கிட் பல்டிஸ்தான்ல இதான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கில்கிட் பல்டிஸ்தானுக்கு வந்து இன்னும் பொலிட்டிகல் ரைட்ஸ் கொடுக்கல. இப்ப இந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பிரகாரம் கில்கிட் பல்டிஸ்தான் இந்தியாவோடது. ஏன்னா அது ஒரு காலத்துல ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இருக்கு. அங்க ஜம்முல இருந்து தான் கவர்னர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அங்க ரன் பண்ணிருக்காரு. ஸோ பலுச்சிஸ்தான்ல அவங்களுக்கு என்ன இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாம இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்க பயப்படுறாங்க. கொடுத்தாங்கனாலே அது வந்து அவங்க தான் வந்து பாகிஸ்தானை ரூல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ நம்ம இந்த அசெப்ட் பண்ணனால என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற மக்கள் நேச்சுரலாகவே வந்து, ஏன்னா 33 சீட் நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கோம். மேபி இன்னும் 2024 கோர்ட் வந்து சொல்லியிருக்கு 2024 செப்டம்பருக்குள்ள நீங்க வந்து தேர்தல் நடத்துங்கன்னு. அந்த தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க வந்து சைமல்டேனியஸா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், அதாவது தொகுதி வரைவு இதையும் அதோட மறுவரைவு வந்து பண்ணியிருக்காங்க. அதோடைய அதில் பண்ண சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து 83 சீட்ஸ் இருந்தது ஜம்மு காஷ்மீர்ல. எஸ்சி எஸ்டிக்கு வந்து வேகன்ட் சீட் கிடையாது, எஸ்டிக்கு வேகன்ட் சீட் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 90 சீட்ஸ் பிளஸ் 33 சீட்ஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர். ஸோ நாளைக்கு அந்த 33 சீட்ஸ்ல வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல யார் வேணா கண்டெஸ்ட் பண்ணலாம், ரெடியா இருக்காங்க அங்க. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லுவோம், ஓகே நாங்க வந்து எலெக்ஷன் வந்து நாங்க ஆன்லைன்ல நடத்துறோம், நீங்க உங்க ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நீங்க நாமினேட் பண்ணுங்க. பாசிபிள், குவைட் பாசிபிள், என்ன வேணா நடக்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், அவங்களோட ஸ்டேட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நம்ம கொடுத்துருக்கோம் 90 சீட்ல பாத்தீங்கன்னா 43 சீட்டு ஜம்மு ரீஜியனுக்கு, 47 சீட்டு காஷ்மீருக்கு, எஸ்சிக்கு வந்து 9 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 9 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 7 சீட்டு. அது நான் சொன்ன குஜர் பகாடின்னு சொல்லுவாங்க. பகாடினா எஸ்டிஸ். இந்த குஜர்ஸ் வந்து இந்த நோமாடிக் பீப்புள் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து மலைவாழ் மக்கள் மாதிரி. இன்றைக்கும் வந்து அவங்க மலைவாழ் மக்கள் மாதிரி தான். அவங்களுடைய மாடுகள், பசு மாடுகள், குதிரைகள் அதெல்லாம் வந்து குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து ஜம்மு பக்கம் வந்துருவாங்க. குளிர்காலம் முடிஞ்ச உடனே இங்கிருந்து நடந்தே அவங்களுடைய கால்நடைகள்லாம் கூட்டிட்டு காஷ்மீர் போயிருவாங்க. அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கலாச்சாரம் அங்க பாத்தீங்கன்னா. ஸோ ஜம்முக்கு தேவையான எல்லா அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா அங்க இருந்து அந்த குஜர்ஸ் கம்யூனிட்டி தான் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களுடைய அந்த ரெண்டாவது அங்க முஸ்லீம்களா இருந்தாலும் குஜர்ஸ் இருந்தாலும் அங்க வந்து ஒரு சமூக ஒரு நல்லுணர்வு வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இப்போ நான் 3 இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லுணர்வு இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. இப்போ வந்து அவங்களும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன். அப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அவங்களும் எம்பவர் ஆகணும். அப்புறம் வந்து டிஸ்பிளேஸ்டு பீப்புள், அதாவது 1947 சண்டையிலையும் சரி, 65 சண்டையிலையும் சரி, 71 சண்டையில வந்து காஷ்மீர்ல இருந்து அங்கிருந்து பார்டர் ஏரியால இருந்து டிஸ்பிளேஸ் ஆன பீப்புள் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணலாம். கவர்னர் வந்து காஷ்மீர் பண்டிட் கம்யூனிட்டி, காஷ்மீரி கம்யூனிட்டி மைக்ரன்ஸ், போஸ்ட் மைக்ரன்ஸ், காஷ்மீர்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து 2 சீட்டு, அந்த 2 சீட்ல ஒரு சீட்டு வந்து கம்பல்சரியா விமனுக்கு நாமினேஷன். ஸோ அப்படிங்கும்போது காஷ்மீர் பண்டிட் கம்யூனிட்டிக்கு வந்து அங்க அவங்களுக்கு வந்து ஒரு சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அப்புறம் வால்மீகின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து தலித். அவங்க வந்து மகாராஜா டைம்ல வந்து அந்த ஸ்கேவெஞ்சரா வந்து துப்புரவு பணியாளர்களா வந்து பஞ்சாப்ல இருந்து கொண்டு போய் அமைக்கப்பட்ட ஒரு இனம் அந்த வால்மீகிஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அங்க ரைட்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது, இது கிடையாது. ஸோ அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வந்த ரெஃப்யூஜிஸ் 47க்கு அப்புறம் 65க்கு அப்புறம் அங்கிருந்து இங்க வந்த அகதிகள். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் அங்கீகாரம், அரசியல் ரெப்ரசன்டேஷன்ஸ், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இவங்க எல்லாம் ஒரு மோர் இன்க்ளூசிவ், இவங்க எல்லாத்தையும் அந்த ஆம்பிட்டுக்குள்ள கொண்டு வராங்க இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்தாலே பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் வரும். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கலா எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் வரும். எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து சோசியல் ஹார்மனி, சோசியல் கொஹிஷன், சோசியல் ஈக்குவாலிட்டி வந்து வரும். இதுதான் வந்து தியரி சொல்றது. அது வந்து இதுல வந்து பக்காவா வந்து ஃபிட் ஆகும். இதுதான் வந்து இந்த தீர்ப்பினுடைய பேக்ரவுண்டு, தீர்ப்புக்கு உண்டான நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இந்த நயா காஷ்மீர் அப்படின்றத விரைவில் பார்க்கலாமா சார்? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ தேர்தலுக்கு உண்டான அனைத்து பணிகளும் அங்க தொடங்கி நான் ஜூன் வரைக்கும் அங்க இருந்தேன். அனைத்து பகுதிகளும் தொடங்கி விட்டாங்க. நானும் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் சேர்மனோட ஒரு அப்சர்வரா இருந்தேன் நானு. க்ளோஸ் அவங்க எல்லாத்துக்கிட்டும் நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன் சேர்மனா இருந்துகிட்ட. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸும் வந்து எனக்கு நல்லா தெரியும் அங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸும் வந்து அங்க ஒரு யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனி ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு எக்கனாமிக் பொட்டன்ஷியல் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் தோடா கிஸ்துவார், நிறைய பேருக்கு இந்த டோடா கிஸ்து, காஷ்மீர்னாலே காஷ்மீர் ஜம்மு நினைச்சுக்குவாங்க. இந்த ஜம்முலயே வந்து காஷ்மீர்ல வந்து டோடா கிஸ்துவார் ராம்பன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அங்க வந்து லாவெண்டர்ஸ் நிறைய இருக்கு, குங்குமப்பூ விளையுது நிறைய நல்லா அங்க இருக்கும். இப்போ லித்தியம் வந்து அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பிக் பொட்டன்ஷியல். எப்படி வந்து 30கள் 40களில் வந்து கல்ஃப்ல வந்து பாலைவனத்துல வந்து ஆயில் கண்டுபிடிக்கப்பட்டது, எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒட்டகம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வந்து இப்போ லித்தியம் கண்டுபிடிச்சனால இது வந்து ஒரு பிக் பூஸ்டா இருக்கும் போது அந்த அவங்க ஜம்மு ரீஜியனுக்கு அந்த லித்தியம் ரிசர்வ்ஸ் வந்து இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டி வந்து ஸ்ரீநகர், டெல்லி டு ஸ்ரீநகர், இது வந்து காஷ்மீர் டு ஸ்ரீநகர், சாரி கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர், அந்த ட்ரெயின் வந்துன்னா டூரிசம் நல்லா ஃப்ளோரிஷ் ஆகும். மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர் யூத்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் நிறைய காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து, பல தரப்பட்ட மக்கள் இருந்து. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு வந்து வயலன்ஸ் வேண்டி தேவையில்லை, எங்களுக்கு வயலன்ஸ் வேண்டாம். அப்புறம் எந்த காஷ்மீரை நீங்க கேளுங்க, இப்ப இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தானி கண்டிஷன்ல யாருமே வந்து நான் பாகிஸ்தான் பக்கம் தான் போகணும் அப்படின்னு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான மக்கள். நான் வந்து கண்கூட நான் பார்த்துருக்கேன். கேரளாவிலையும் பார்த்துருக்கேன், நான் காஷ்மீர்லையும் பார்த்துருக்கேன். இங்க கேரளா மாதிரி அந்த அவங்களே அந்த இஸ்லாமியர்களே வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஓரளவுக்கு ப்ரொக்ரெசிவா இருப்பாங்க, மாடர்னா இருப்பாங்க. கம்பல்சரியா புர்கா போட்டுட்டு போகலாம் கிடையாது. நீங்க நான் ஒரு ஸ்ரீநகர்ல ஒரு விமன் காலேஜுக்கு போனேன் நான். அங்க பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஒரு ஸ்டெல்லா மேரிஸ் இங்க இருக்கிற காலேஜ்ல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான். ரொம்ப ஒரு மாடர்னா, ஒரு அல்ட்ரா மாடர்னா இருக்காங்க, ஒரு கன்சர்வேட்டிவ், ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸ், ஒரு அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி கிடையாது. அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவான சொசைட்டி. இந்த காஷ்மீரி பீப்புள் வந்து ரொம்ப நல்லவங்க. ஒரு வெளியில இருந்து போற டூரிஸ்ட் வந்து அவங்கள வந்து ரொம்ப கடவுள் மாதிரி நினைச்சு அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அதனாலதான் காஷ்மீரோட டூரிசம் வந்து நல்லா ஃப்ளோரிஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நயா காஷ்மீர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மோர் இன்க்ளூசிவ், எல்லாத்துக்கும் உங்க ரெப்ரசன்டேஷன் அது மாதிரி அது வந்து இருக்கும். அதுதான் வந்து என்னுடைய பார்வை. கண்டிப்பா தேர்தலுக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு புது மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வுகள், அதனுடைய தாக்கம் வந்து பாதுகாப்பில் இருக்கும், பொருளாதாரத்தில் இருக்கும். கண்டிப்பா வந்து ஜம்மு காஷ்மீரோட கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் ஜிடிபி வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கு, வருங்காலத்துல வந்து அதிகமாகும். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் நம்மோட இருந்து ஜம்மு காஷ்மீரில் நடந்து வரும் மாற்றங்களை புட்டு வைத்ததற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி அருண். ரொம்ப நன்றி.